ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஐஎம்டி முறையில் வந்து எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ அந்த மணியை வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸோ இது மாதிரியான தகவல்கள் வந்து பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஐஎம்டி முறையில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைனா வந்து நீங்களே வந்து ஐஎம்டி மெத்தடில் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அப்படி ஐஎம்டி முறையில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டெபிட் கார்டு வந்து ஏடிஎம் சென்டரில் போயிட்டு ஸோ அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஐஎம்டி மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு விஷயங்களே இல்லாமல் வந்து ஸோ நம்ம எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நம்மளே பார்த்திங்கன்னா அந்த மணியை வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் வந்து வித்ட்ரா பண்ணுறது, ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சப்போஸ் உங்களோட பேங்க் பார்த்திங்கன்னா ஸோ அதர் பேங்க் இருந்தால், சப்போஸ் உங்களோட இது இந்தியன் பேங்க், ஸோ பரோடா பேங்க், ஸோ இது மாதிரி வந்து வேறு பேங்க் அதர் பேங்க்ஸ் இருந்தால், ஸோ அப்போ வந்து உங்களால் வந்து எஸ்பிஐ சென்டரில் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் வந்து வித்ட்ரா பண்ண முடியுமான்னா ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா, ஸோ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து ஸோ உங்களோடது எந்த பேங்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்றதை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து எஸ்பிஐ பட்டி, ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பின் நம்பர் போட்டு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் மணி அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஐஎம்டி முறையில் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறீங்களோ அல்லது எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நெட் பேங்கிங் டெபிட் கார்டு, ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பட்டி வாலெட் பார்த்தீங்கன்னா உங்களோட மணியை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து மணி லோட் பண்ணணும் அப்படின்ல, நீங்கள் வந்து எந்த பேங்க் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணியை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங், ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணியை வந்து லோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். ஸோ நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸோ 3 lines இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஸோ கார்ட்லெஸ் கேஷ் அவுட் அட் ஏடிஎம், ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ என்டர் அமௌண்ட், ஸோ உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு செட் 4 digit பாஸ்கோட், ஸோ வந்து நான் 1 2 3 4, ஸோ நீங்களும் இதே கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு நம்பர் கூட கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸோ கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ என்னோடய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 25 rupees தான் இருக்குது. சப்போஸ் உங்களோட வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட வாலெட் பின் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட பின் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ ஐஎம்டி வவுச்சர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டைப் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட், ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் 4 digit பின்கோடு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட வேலிடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 days இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஎம்டி முறையில் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் மணி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 4 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து சென்டர் கோட், அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக பெறப்பட்ட பின்கோட், அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட். ஸோ இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். ஸோ அதை வந்து யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐ ஏடிஎம் சென்டரில் போய்ட்டு வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த 200 அமௌண்ட் வந்து நீங்களே வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஐ ஏடிஎம், ஸோ எனி எஸ்பிஐ ஏடிஎம் சென்டருக்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ வெறும் எஸ்பிஐ சென்டருக்கு தான் போகணும். ஸோ வேறு அதர் ஏடிஎம்ஸ்க்கு வந்து நீங்கள் போகக்கூடாது. ஸோ நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு நான் போன வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் முன்னே சொன்ன 4 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் வித்ட்ரா பண்ணுறதுக்கான. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதுக்கு முன்னே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து ஐஎம்டி முறையில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா உங்களுக்கு 4 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்,
ஸோ மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களோட பட்டி வாலெட்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுதான் மொபைல் நம்பர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர் கோடு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்கோட் 2 டைம் வந்து நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து சென்டர் கோடு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக பெறப்பட்ட கோடு. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும்னு சொன்னேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த 4 நம்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா அமௌண்ட். ஸோ இந்த 4 விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும் இப்போது. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்க சென்ட் பண்ணணுன்னா ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து சென்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த 4 இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொன்னால் பார்த்திங்கன்னா அவங்களாலையும் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களோட ஃபேமிலியில் வந்து உங்களோட பிரதர் சிஸ்டர் ஸோ இது மாதிரி யாராவதுக்கு வந்து எமர்ஜென்சி பணம் தேவை அப்படின்னா ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொன்னால் போதும். அவங்களால போயிட்டு ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் சென்டரில் வந்து ஏடிஎம் கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் சென்ட் பண்ண அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா எந்த பேங்க்காக இருந்தாலும் வந்து உங்களால் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் வந்து மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.